2031ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும், எவ்வாறு உணரப்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இத்திட்டம் புதிதாக வடிவமைக்கிறது. இதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிலைநிறுத்தப்படும். இந்த இயக்கத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டுக்கு 2117 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி 91 லட்சம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிப்பதையும், நகரின் வாழ்வாதார தரத்தை மேம்படுத்தும் உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் உறுதி செய்து சேவையாற்றி வருகிறது. நகர்ப்புற போக்குவரத்து மேம்படுத்தும் நோக்கில் சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர் போக்குவரத்து கழகங்களுடன் இணைந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை இறுதிக்கட்ட செயல்வாக்கத்தில் உள்ளது. மேலும் நடந்து செல்வதற்கான பெடஸ்ட்ரியன்ஸ் கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்படும். மேலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளின் சாலைகள் சரி செய்யப்படும். சென்னையின் பசுமை பரப்பு மேம்படுத்தி மக்களை மையமாக கொண்ட பொது இடங்கள் உருவாக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள், நடைபாதைகள் அழகுபடுத்தப்பட்டு பசுமையாக்கப்படும். சென்னை ஒரு நிலையான மற்றும் பேரிடர் காலங்களில் விரைந்து மீளும் தன்மை உள்ள நகரமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் சுற்றியுள்ள பகுதியில் பசுமை உள்கட்டமைப்புக்கான மேம்படுத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் கொள்ளை அழிவு அதிகரிக்கும் பொருட்டு ஃப்ளட் சுவர்களின் உயரம் உயர்த்தப்பட்டு சங்கிலி இணைப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் பாதுகாக்கப்படுவதுடன் நிலையான சமூக பயன்பாடு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் பாதுகாக்கப்படுவதுடன் நிலையான சமூக பயன்பாட்டு இடங்கள் உருவாக்கப்படும். சென்னையில் உள்ள அனைத்து முக்கிய குடிநீர் ஆதாரங்களையும் ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் நிலையங்களுடன் இணைந்து ரிங் மெயின் பைப்லைன் சிஸ்டம் ஒர்க் திட்டம் 3108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. 2030-31 ஆண்டுக்குள் நிறைவடையும் வகையில் நடைபெறும் வரும் இந்த திட்டப்பணிகள் முடிவடைந்த பின்னர் சென்னை மாநகரம் முழுவதும் சமமான மற்றும் தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு சிறந்த நகரும் தன் மக்களுக்கு அளிக்கும் மிக அடிப்படையான உறுதிமொழி இதுவே: தூய்மையான குடிநீர், விதிவிலக்கில்லாமல் ஒவ்வொரு நாளும். மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் வீதிகளும் மேம்படுத்தப்படும். சரியான சாலை இணைப்பு, நடைபாதைகள், மிதிவண்டிகளுக்கான தனி பாதைகள், கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இணைப்புகள், மேம்பட்ட சாலைகள், சந்திப்புகள், பள்ளிகள் பாதுகாப்பு செல்வதற்கான பாதைகள் மற்றும் நவீன LED தெரு விளக்குகள் ஆகியவை அமைக்கப்பட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸ் நவீன நகர்ப்புற ஸ்ட்ரீட்ஸாக உருவாக்கப்படும். நம்மில் பலர் பிறந்து வளர்ந்தது, நம்மை அரவணைத்தது, நம்முடைய ஒரு பகுதியாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நமது சென்னை மாநகரம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிக பெரிய மற்றும் பழமையான நகரிகளான ஹரப்பா, மொஹெஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும்.